ஐயா, அடுத்தது மகரம். மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ரொம்ப எல்லாம் தாண்டி இப்ப தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க வீட்ல அம்மனோட வாசம் இருக்குதா? இல்லையா? பட் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு? இல்லன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது சொல்லுங்க. வெயிட் கண்டிப்பா. பண்றாங்க. இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது, ம். பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி இருக்கு. அவிட்டம் மகர ராசி இருக்கு. இப்போ இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 விஷயத்துல தீவிரமா இருப்பாங்கங்க. சுவாமி மேல படுற தீர்த்தத்தை கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாமியோட தீர்த்தமே உன்கிட்ட கிடைச்சு, நீ உள்ள வந்து நீ தெளிக்கிறன்னா, அப்ப அந்த அம்பாள் உன்கிட்ட வராளா இல்லையா? அதுலயும் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ எப்போதுமே இவங்க வாழ்க்கையில நெறைய விபத்துக்களையும், நெறைய கஷ்டங்களையும் கடந்து தான் வந்திருக்காங்க. வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்க சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்க சேனல் அவ்ளோ வியூவர்ஸ் இருக்காங்க. அவ்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்ளோ லைக் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்ளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்ளோ பிரபலமானதே உங்களால தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்ல இருக்கா? இல்லையா? இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அம்மாவோட வாசம் எங்க வீட்ல இருக்கா? இல்லையான்னு நெறைய பேருக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஸோ, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, அதுவும் ஒருத்தர்கிட்ட தாம்மா கேட்க போறோம். வேற யாரும் இல்லைங்க. டாக்டர் பட்டம் வாங்குன டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா, அவருக்கு அவ்ளோ ஃபேன்ஸு. அவர் நெறைய சீக்ரெட் சொல்றாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காகவும், நீங்க நல்லா இருக்கணும், சேமமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும்னு நெறைய சீக்ரெட்ட யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டுருக்காரு. அதனால இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நெறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள தான் சந்திக்க போறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி, நன்றி. வாழ்க அதான் வளமுடன். எல்லா டவுட்டும் வேணா உங்ககிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, அதனால. நிச்சயமா. இப்போ அ மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, அம்மன் அருள், அம்மன் வாசம் எங்க வீட்ல இருக்கா? இல்லையா? அப்படின்னு ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. நீங்க உண்மையான அழகா அத உண்ம. ஷேர் பண்ணணும். நெறைய மந்திரங்கள் நெறைய சொல்றீங்க. கண்டிப்பா. வாசம் செய்யலனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் அதுக்கும் அதுக்கும் இருக்குன்னு ஒரு சொல்லிர்றீங்க. சொல்யூஷன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன கவல? எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்க. ஹேப்பியா இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே. இல்லனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அழகா சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாமா ஐயா? கண்டிப்பா. நிச்சயமா பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹ. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோட எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள், அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால், அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அம்பாளுக்கு வழிபாடு பண்றதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது. ரொம்ப பிரீதமானது. இப்ப ஆடி மாசம்னா ஆடி கூழு தேடி குடின்னுலாம் சொல்றாங்க. தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க, அவங்க வர போறாங்க, இருக்காங்கன்னா எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்கு, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கனவுல கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா. நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி, யாரு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை. கேட்குறாங்க, திடீர்னு ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாரு, சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன். ஆனால் என் 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலையுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஜோதிடர் யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட விஷயம். அதுவும் இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு உட்கார்ந்தோடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும், இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க. ஐயா, அடுத்தது மகரம். மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப எல்லாம் தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் அம்மனோட வாசம் இருக்குதா இல்லையா, பட் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு, இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா பண்றாங்க. இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி இருக்கு, அவிட்டம் மகர ராசி இருக்கு. இப்போ இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 விஷயத்துல தீவிரமா இருப்பாங்க. ஒன்று பெருமாளுடைய விஷயத்துல தீவிரமா இருப்பாங்க, இன்னொன்று அம்மன் பக்தியில தீவிரமா இருப்பாங்க. இது 2மே அவங்களுக்கு 2 கண்கள் மாதிரி. இதையும் விட மாட்டாங்க, அதையும் விட மாட்டாங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஏகாதசி திதி வந்தாலும் பெருமாளுக்கு விரதம் இருக்கணும், பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அம்மனுக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வழிபாடு பண்றது, காளி அம்மனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அம்பாள் வழிபாடு இருக்கட்டும், கண்டிப்பா போய் பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா இவங்க வாழ்க்கையில நிறைய விபத்துக்களையும் நிறைய கஷ்டங்களையும் கடந்து தான் வந்திருக்காங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசி எல்லாமே. அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கா, அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு சரியான ஒரு சூழ்நிலையில இருக்கா அப்படின்னு சொன்னா நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மெதுவாக தீரும்.
கடன், குடும்ப பிரச்சனை, வேலை டென்ஷன் ஒவ்வொன்றாக சரியாகும். அம்மன் உன்னுடைய பாரத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு சுகங்கள், இனிமேல் உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மன அழுத்தம் குறைந்து அமைதி வரும். ஸ்ட்ரெஸ் இருந்த மனம் காமா இருக்கும். உள்ளத்தில் அமைதி. அம்மன் உங்களுக்கு நல்ல மன அமைதியை கொடுக்க போறா, நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போறா அப்படின்னு தான் அர்த்தம். திடீரென்று பணநிலை இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லோவா இருந்தாலும் நல்ல ஸ்டேபிள் இன்கம் இருக்கும், சேவா இருக்க முடியும். இன்னொன்று, நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாதை நல்ல வெற்றியாக இருக்கும். வேலை விஷயத்தில் கூட நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். பொசிஷன் செக்யூராக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அம்மன் உங்கள் கேரியரை நல்ல விதமாக கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் அவசரப்படாமல் அம்பாள் வழிபாடில் கோவிலுக்கு போகிறீங்களோ, அம்பாள் கோவிலுக்கு போகிறீங்களோ, அம்பாளை நல்லா பிரார்த்தனை செய்து அம்பாளுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அம்பாளுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அம்பாளுக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க. வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். ரொம்ப நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஹெவினஸ் குறைஞ்சு இல்லை ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அம்மனுடைய ஸ்ட்ராங்காக இருக்கும் அம்மன். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நான் மகர ராசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சாமி நான் மகர ராசி, அம்மனுடைய அருள் எனக்கு இருக்கா? சில பேருக்கு இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, அம்மனுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏதாவது ஒரு 3 வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயில், எல்லா அம்மன் கோவிலையும் அபிஷேகம் நடக்கிறதா? அப்போ அபிஷேகம் நடக்கும்பொழுது அந்த ஜல அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஜலத்தை மஞ்சள் அபிஷேகம், ஜலம்னா அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக ஜலத்தை எடுத்துட்டு வந்து உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் வீடு ஃபுல்லாக உன்னுடைய இடம் வரைக்கும் ஃபுல்லாக நீ தெளித்து நீ பூஜை நீ பண்ணின அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உனக்கு இருக்கும். நிரந்தரமாக கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் படிக்கலையா, குழந்தைகளுடைய சூழ்நிலைகள் சரியா இல்லையா, உன்னோட வீட்டில் ஏதோ ஒரு கவலையாக இருக்கா, ஏதோ ஒரு குடிக்கொண்டு இருக்கா, நான் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன். சாமி எனக்கு சாயங்காலமே வந்து சொல்லிவிடுவாங்க, சாமி கொஞ்சம் அம்மனுடைய தீர்த்தம் ஒரு பாட்டில் கொடுத்து எடுத்து சுவாமி இதில் கொஞ்சம் அபிஷேகம் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து வச்சுருங்க சாமின்னுவாங்க. நான் எடுத்து வச்சு சந்தோஷமாக வாங்கிட்டு போய் வீடெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். சுவாமி மேலே படுற தீர்த்தத்தை கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியோடைய தீர்த்தமே உங்ககிட்ட கிடச்சி நீ உள்ளே வந்து நீ தெளிக்கிறன்னா அப்போ அந்த அம்பாள் உங்ககிட்ட வராளா இல்லையா? நீ அந்த நம்பிக்கையோட சக்தியோட தானே செய்ய. அப்போ நீ அந்த ஒரு விஷயத்தை நீ வாழ்க்கையில் நீ செய்யணும். நீ செஞ்சால் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உன்னால் போக முடியும். சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும். நீ கேட்குறியா, ஒரு இடத்துல உதவி கேட்குறியா, சரியான நேரத்தில் கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட்ஸ் எல்லாம் உனக்கு நிறையா வரும். மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார சுமை குறைவு, நிலையான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் சுமந்த கஷ்டம் மெதுவாக தீரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே வந்து அம்பாள் அப்படின்னு நீ எடுத்துக்கும்போது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பாளுக்கு நீ பூஜை பண்ணு. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அம்பாளுக்கு 6 தீபம் ஏற்றி அம்பாளுக்கு நீ எந்த அளவுக்கு நீ வழிபாடு பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீ எப்போதுமே ரொம்ப இருக்க பிடிச்ச கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம், அந்த ராசிக்கான தெய்வம் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். அவங்க தான் இவங்களுக்கு ஒரு சற்றியான வழிகாட்டுதல். இவங்க தான். நீ என்னைக்கு தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோயில் மண்ணை மிதிச்சிட்டியோ அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கனால கயிறு கட்டாம வர மாட்டீங்க. முடிகயிறு சொல்றோம் இல்லையா, முடிகயிறு கட்டாம அந்த கோயில்ல இருந்து நீ திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, நவீட்ட நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த மகர ராசிக்காரர்கள் அந்த தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை பார்த்துட்டு வந்தாலே உனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். நீ வரும்போதே உனக்கு அந்த உன்னுடைய அதனாலதான் கோயிலுக்கு இன்னைக்கும் கோயிலுக்கு போன சில பேர் கயிறு கட்டிட்டு வந்தா அது ஒரு சிறப்புங்க. அதெல்லாம் கயிறு கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை. அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு, பிராப்தம் இருக்கு. அதுக்கெல்லாமே அந்த பிராப்தம் இருந்தால்தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அதே போல அம்மன் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் போய் தரிசனம் பண்ணி அம்பாளுக்கு தரிசனம் பண்ணுங்க. அம்பாளுக்கு நிறைய இது பண்ணுங்க. முக்கியமாக அம்பாள் உனக்கு நிலைச்சிருக்கணும். நீ கும்பிடக்கூடிய தெய்வம் உனக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் நீங்கி நீ நன்னா அமோகமாக இருக்கணுமா, நீ வீட்டில் 2 விஷயம் பண்ணணும். உன்னால் முடிஞ்சால் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்று, உன்னால் முடிஞ்சால் தேங்காயில் நெய் தீபம் ஏற்று போட்டு உடச்ச இது பண்ணி நன்னா அம்பாளுக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை, கல்யாணம் ஆகலையா வெள்ளிக்கிழமையை எடுத்துக்கோ, உனக்கு குழந்தை இல்லையா வியாழக்கிழமையில எடுத்துக்கோ, படிப்பு வரலையா புதன்கிழமையில எடுத்துக்கோ, வீடு மன வாசல்லாம் இருக்கா செவ்வாய்க்கிழமையை எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு கிழமைகளை நீ சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீ வீட்டில் தீபம் போட்டு கோவிலில் போய் நீ தீபம் போட்டால் எப்போதுமே அந்த தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது எப்போதுமே இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நிலச்சிருக்கும். ஆனால் இவங்க எப்போதுமே என்ன தெரியுமா ஒரு சூக்ஷ்மம், அம்மன் கோயிலுக்கு போனால் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய சூக்ஷ்மம். ஆனால் சில பேர் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க.
ஒரு பரிகாரம்னாலே ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலுக்கு போனால் இப்போ நான் சொல்லுவேன், எப்படி தெரியுமா சொல்லுவேன், இப்போ ஏதாவது இப்போ ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க, சித்திரகுப்தர் கோவிலுக்கு போங்க, ஏதோ ஒரு கோவிலுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கோயிலுக்கு போறியா வயசு பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் அதில் இம்பார்ட்டன்ட்டுங்க. வயசு பிரதட்சணம் பண்ணு. ஒரு வேலையா போறியா, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கஷ்டப்படாத, போய் பண்ணு. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், போய் பண்ணிட்டு வா. நீ பண்ணிட்டு வந்தால் உனக்கு அடுத்த லெவல் உன்னால் போக முடியும். இதையே நீ கஷ்டமாக நினச்சேன்னா அப்புறம் உனக்கு என்ன இருக்கு? நீ 27 பிரதட்சணம் ஆத்மார்த்தமாக பேசாமல் அழகாக நீ 27 பிரதட்சணமோ 23 பிரதட்சணமோ 25 பிரதட்சணமோ வயசு பிரதட்சணம் பண்ணி நீ அந்த சுவாமியை நீ வழிபாடு செய்தேயானால் உனக்கு சிறப்பு. அந்த வயசு பிரதட்சணம் தான் அதில் கொடுக்கக்கூடிய ஒரு பவரே. நீ திருநாகேஸ்வரம் போ, திருப்பாம்பரம் போ, இல்லை ஒன்று நீ காளஹஸ்தி போ, எந்த கோவிலுக்கு வேணாலும் போ, அண்ணாமலை, எந்த கிரிவலம் போகிற எல்லா இடத்துக்கும் நீ போகிற. ஒரு கோவில் போய் உள்ள ஒரு பிரதட்சணம் நீ போய் கொடிமரத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி வயசு பிரதட்சணம் பண்ணு, வயசு தடவை கோவில் சுற்றி அது உனக்கு சிறப்பு. கல்யாணம் ஆகலை விஷயங்கள் பண்ணு, சிறப்பு. இதெல்லாம் யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை. உண்மை, இதெல்லாம் தான் உண்மைப்பா, இதெல்லாம் தான் உண்மை, இதெல்லாம் தான் உண்மை. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய தெளிவு இல்லை, யார் சொல்லுவாங்கன்னு தெரியல. கோவில் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, வயசில் ஒரு பிரதர்ஷனம் பண்ணணும்னு. ஆமாம், இது இனிமேல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வயசு பிரதட்சணத்தில் பண்ணினா தான் அதுக்கு பவரே. அதுக்கு நீ நினைச்சது உனக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஜாதகம் பார்த்து எத்தனையோ குழந்தைகளுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு சந்தோஷமா குழந்தைகளோட கணவரோட வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்க. எதுக்காக சொல்கிறேன், அந்த வயசு பிரதட்சணம் பண்ணி. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியப்படுத்தினது என்ன அப்படின்னா, நான் ஒரு முறை வெளிநாட்டில் இருந்தேன், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தேன். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், நான் வெளிநாட்டில் இருக்கேன். அவங்க வந்து நான் சொல்கிறாங்க, நான் ஜாதகம் நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க, நான் பார்க்குறேன். அதெல்லாம் இல்லை சுவாமி, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் ஜாதகம் பார்த்து அனுப்பிட்டேன். நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டும் கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் குருக்கள் வரதா இருந்தால் நான் இந்த டேட்டில் வைக்கிறேன், எங்கள் குருக்கள் இந்த டேட்டில் வரலன்னு சொன்னால் எனக்கு இந்த டேட் வேண்டாம், அவருக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டேட்டில் நான் என் பொண்ணுக்கு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ உங்களால் சில விஷயங்கள் நடக்குது, இன்னும் நடக்கணும், அதுக்கும் நடக்கணும். இது அதே போல் சிங்கப்பூர்ல ஒரு சுயநலம் தான் கண்டிப்பாக இருக்கும். நான் அதே போல் நான் வந்து அவங்க நிறுத்தி வச்சு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணு அமோகமா இருக்காங்க. இதுல என்ன ஒரு 10 ரூபாய் செலவு பண்றதுல ஒண்ணு யாரும். அதே போல சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்காங்க, சிங்கப்பூர்ல சாந்தின்னு சொல்லிட்டு, சாந்தி ஃபேமிலி, ரொம்ப தங்கமான ஃபேமிலி. அவங்க நான் இருக்கும்போது சுவாமி நீங்கள் ராஜ்குமாருக்கு இருக்கிறது நான் அவங்களை இந்த ஜோதிடர் யுகம் டிவியில் பார்த்துருக்கேன், சேனல்ல எல்லாம் அவங்கள பார்த்துருக்கேன், சொல்லுங்கம்மா என்ன சொல்லணும். நான் எதுவும் நான் ஃபோனில் சொல்ல விரும்பலை. ஐ சென்ட் யூ விசா அண்ட் டிக்கெட், யூ ப்ளீஸ் கம் டு சிங்கப்பூர் அப்படின்னு. என்ன சிங்கப்பூரா, என்னமா சொல்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக வாங்க, சூப்பர், எல்லாமே போட்டாங்க, ஏர் இந்தியா டிக்கெட் எல்லாமே போட்டேன் சார். சிங்கப்பூர் போனேன், 15 days இருந்தேன். அவங்க இடத்துல அப்படி தான் என்னை பார்த்துருந்தேன். உண்மையே சொல்லணும். நல்லா எதுக்காக சொல்ல, இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. வந்து அவங்க பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டாங்க. சுவாமி வீட்டில் இருக்காரு, சுவாமி வீட்டில் இருக்காங்க, எப்போ வரீங்க, வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டு போங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. செலவு பண்றது முக்கியம் இல்லை, நல்லா இருக்கணும், ப்ராப்பர் பர்சனை கூப்பிடணும், செய்யணும். ஆமா, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செலவு பண்றதுல தப்பே கிடையாது. கண்டிப்பா நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்துச்சு, நல்லா இருக்காங்கல்ல, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அவங்களுக்கு அதை விட ஒரு அனுகிரகம். நான் சொல்ற விஷயத்துல, நீ ஒரு வீட்டில் ஹோமம் பண்ண போறியா, ஒரு வீட்டில் பூஜை பண்ண போறியா, ஒரு இடத்துல பண்ண போறியா, மனசுல நீ கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த வீட்டில் போய் நிறைய நல்ல மனசோட நல்ல மனப்பூர்வமா நீ ஆசீர்வாதம் பண்ணி மனப்பூர்வமா நீ செஞ்சுட்டு வந்தாலே அந்த குடும்பம் அமோகமா இருக்கும். நீ என்னைக்கு நீ பணத்தை எதிர்பார்த்தோ, பொருளை எதிர்பார்த்தோ, நீ என்னைக்கு நீ அந்த ஒரு மைண்ட் செட்டோட நீ உள்ள போன அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த இடத்துல கூட உனக்கு பேர் இருக்காது. நான் என்ன தெரியுமாம்மா, நான் பணம் சம்பாரிச்சிருக்கேனோ இல்லையோ, மனுஷால நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அது போதும் எனக்கு. மனுஷன் நிறைய சம்பாரிச்சு. எங்க டாக்டர் ராஜ்குமார் மனுஷால தான் சிவாச்சாரியாரோடைய லட்சியம் என்னன்னா, பணம் பிரச்சனையே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். எல்லாரும் நல்லா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஹாப்பியா இருங்க, கஷ்டமே படாதீங்க. அம்மனே வாசம் பண்றதுக்கு இவ்வளோ ஐடியா யார் கொடுப்பாங்க? எந்த சுவாமிகளும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க,
அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடைச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் நீங்க நான் ஆரோக்கியமா, ஹேப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ.